Hello students, welcome to my channel. இப்போது இன்னைக்கு 12th Maths Chapter 6ல 6.1 sum பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது question 4th sum பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove by vector method that the diagonal of rhombus intersect to each other right angle கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோம்பஸ் வரைஞ்சிருக்கோம், அதோட டயகனல் வந்து இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அந்த இன்டர்செக்ட் ஆகிற ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும், க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நேம் ஏபி அண்ட் சிடி கொடுத்துக்கலாம், சென்டர் ஓ. இப்போ இதோட டயகனல்ஸ் வந்து ஏசியும் அண்ட் பிடியுமா, இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் வந்து ரைட் ஆங்கிளில் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம், லெட் ஏபி சிடி இஸ் ரோம்பஸ் நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து ஏபி, ஓகேவா. அப்போ ஏலேருந்து பிக்கு போகிற வெக்டார் வந்து ஏ வெக்டார், அண்ட் பிலேருந்து சிக்கு போகிற வெக்டார் வந்து பி வெக்டார். ஓகே, இந்த ரோம்பஸில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இந்த சைடு ஏன்னா அடுத்த சைடும் வந்து ஏ தான் இருக்கும், அதேமாரி இந்த சைடு பின்னா இந்த சைடும் பி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றனால இது மாதிரி எழுதிட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி போடலான்னு. ஸோ வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளும், இன்னொன்று பிசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரெண்டுமே வந்து நியர்பையில் இருக்கிறத எடுத்தோம்னா நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டார்ஸ் எழுதிக்கலாம். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அண்ட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் இல்லையா, ஏபிசி ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏசி வரப்போகுது. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏசி எழுதணும். ஏசி வந்து டைரெக்டாக போகக்கூடாது. ஸோ ஏலேருந்து பி ப்ளஸ் பிலேருந்து சி வெக்டார். ஓகே, இப்போ ஏலேருந்து பி வெக்டார் வந்து ஏ வெக்டார் அண்ட் பிலேருந்து சி வெக்டார் இஸ் பி வெக்டார் எழுதிட்டோம். அடுத்தது பிசிடி. பிசிடிக்கு வந்து பிடி போகணுமா. ஸோ பிலேருந்து சி வெக்டார், அதேமாதிரி ப்ளஸ் சிலேருந்து டி வெக்டார். இப்போ இது பார்த்திங்கன்னா பிலேருந்து சி வெக்டார் வந்து பி வெக்டார் நமக்கு தெரியும். ஸோ அதை எழுதிக்கலாம். சிடி வெக்டார் வந்து அதை அப்படியே டேரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா டிசின்னு எழுதலாம். அப்போயும் சைன் சேஞ்ச் ஆகும். ஆப்போசிட் சைனில் இருக்குதுங்கிறதுனாலையும் மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனாலையும் மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணப்போ ஏ ப்ளஸ் பி டாட் பி மைனஸ் ஏ. ஓகே, நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வருமா. நமக்கு பி ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால பி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் பண்ணோம்னா பி ஸ்கொயர், இது பண்ணோம்னா ஏ ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் 0ன்னு வந்துடும், ஓகேவா. ஏன்னா ரெண்டுக்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ வந்து ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டாரோட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏடி வெக்டார் இஸ் perpendicular to each other diagonal, ஓகேவா. ஸோ diagonal of rhombus bisect each other. இது வந்து ரைட் ஆங்கிளில் க்ரியேட் பண்ணதை நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.